மேஜிக் வந்து இவ்வளோ பக்கத்தில் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு டைம் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு காட்ட போகிறேன். ஏன்னா டைம் ட்ராவல் வந்து எல்லாருமே இன்னொரு ஸ்டில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் பிளேயிங் கார்ட்ஸ். யாராவது நல்லா தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கை ரைஸ் பண்ணுங்கள். பிளேயிங் கார்ட்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? யாராச்சும்? நான் சத்யா தலை காமிக்கிறேன் சார். ஹீரோ அவங்கள்ட்ட பண்ணிடலாமா? அவங்கள்ட்ட ட்ரை பண்ணுவோமா? சதீஷே கூப்பிடுங்களேன். சதீஷ் வாங்க. ஓகே, அவங்கள்ட்ட உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன அபவுட் பிளேயிங் கார்ட்ஸ்? சுஷ்மா வரியா? யாராவது ரிப்போர்ட்டர்ஸ் யாராவது வாங்கல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்கோம். யாராவது ஒருத்தர். ஓகே, இதில் வந்து ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. இதில் ஒரு கார்டு எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் காமிச்சிருங்க. ஓகே, ஃபாஸ்ட்டாக ஆடியன்ஸ்ட்டை காமிச்சிருங்க. அது என்ன கார்டுன்றது காமிச்சிருங்க. ஜாக் ஆஃப் கிளப்ஸ்ன்ற ஒரு கார்டு எடுத்துருக்காங்க. நீங்கள் சைன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல சைன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அதை கொடுத்துருங்க. உங்கள் பிளேஸுங்க இங்கே சென்டரில் எங்கேயாவது போய் உட்காந்துங்களேன். ஓகே ஆடியன்ஸ், இதாவது இந்த ஜாக் ஆஃப் கிளப்ஸ்ன்ற கார்டு வந்து உலகத்தில் எவ்வளோ கார்டு வேணா இருக்கும். பட் இப்போ வந்து பிரதர் இங்கே உட்காருங்க, ரொம்ப லாங்காக போயிடாதீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் அளவு உட்காருங்க. ஓகே, இந்த ஜாக் ஆஃப் கிளப்ஸை வந்து நீங்கள் அங்கே நினைக்கோங்க. இப்போ உங்ககிட்ட வரேன், உங்கள் கையில் இந்த கார்டை கொடுத்துட்றேன். நல்லா வாட்ச் பண்ணலாம். வெரி கிளியர். இப்போ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் வந்து பண்ணுறேன். ஓகேவா? உங்கள் கை காமிச்சிடுங்க. நல்லா லெஃப்ட் ரைட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஹோல்ட் இட் டைட். என் கண்ணை நல்லா ஷார்ப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் நம்ம 2 பேர் சேர்ந்தா டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். என் கண்ணை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, நான் ஒரு கார்டு எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஜோக்கர்னு ஒரு கார்டு வந்திருக்கு. இதில் வந்து என்னோட சிக்னேச்சர் போட்டுறேன். விபின்னு சொல்லி என்னோட சிக்னேச்சர் போட்டுறேன். யூ கேன் வாட்ச் ஜோக்கர் வித் மை சைனோட இங்கே இருக்குது. நீங்கள் ஜாக் ஆஃப் கிளப்ஸ்க்கு ஒரு கார்டு எடுத்துருந்தீங்க, உங்கள் சைனோட வச்சு கைக்குள்ளே டைட்டாக வச்சுருக்கீங்க. ஓகேவா? என் கண்ணை நல்லா பார்த்துட்டே இருங்க. எல்லாரும் சேர்ந்து டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். உங்கள் வாட்ச் எடுத்து டைம் ஓடுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துங்க இன்னொரு தடவை. எல்லாரும் சேர்ந்து வேறு ஆல் கோயிங் டு த டைம் ட்ராவல். ஓகே, என் கண்ணை பார்த்துக்கோங்க பிரதர். ஃபோக்கஸ். இந்த ஜோக்கர் இருக்கு இல்லையா, நான் டர்ன் பண்ணி என்னோட கையில் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் கார்ட்ஸ்லாம் தூக்கி கீழே வச்சிடலாம். ஓகே, ரெடி நம்பர் 1. எல்லாருமே சேர்ந்து என்னோட கண்ணையை பார்த்துட்டு இருக்கலாம். ரெடி நம்பர் 1 2 3. 3 சொன்னப்போங்க. யாருக்கா ஏதாவது ஃபீல் ஆச்சா? உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா? எதுவும் ஃபீல் ஆகல உங்களுக்கு? ஆடியன்ஸ் ஒன்றும் இல்லையே, யாருக்கும் ஃபீல் ஆகல. என்ன ஆச்சு அப்படின்னா 3 சொன்னப்போ நீங்கள் எல்லாருமே ஆடாம அசையாமல் வீடியோ பாஸ் பண்ணால் எப்படி இருப்போமோ அதே மாதிரி சைலண்டாக ஃப்ரீஸ் பண்ணியிருந்தீங்க, ஸ்டாச்சுவாட் இருந்தீங்க. அப்போ நான் வந்து கீழே இறங்கி வந்து அவரோட கையை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் கையில் இருந்த அந்த ஜாக் ஆஃப் கிளப்ஸை எடுத்துட்டு இங்கே ஸ்டேஜில் நான் ஒரு கார்டு எடுத்தேன் இல்லையா, ஜோக்கர். அந்த ஜோக்கர் கார்டு எடுத்து அவருக்குள்ள என்னோட சைனோட இருந்த ஜோக்கர் கார்டு தூக்கி உள்ளே வச்சுட்டேன் அப்படின்னா நம்புவீங்களா? நம்ப முடியாது இல்லையா? அப்படி நடந்தால் நல்லா ஒரு ரியல் டைம் ட்ராவல்னு ஒத்துப்பீங்க இல்லையா? இப்போ ஷோ த கார்ட் யூ ஹவ் டு பிலீவ் த லைவ் டைம் ட்ராவல் ஹஸ் ஹேப்பன்ட். உங்கள் முன்னாடி ரியல் டைம் ட்ராவல் நடந்திருக்கு. உங்கள் கையை ஓப்பன், இது உங்களோட சிக்னேச்சர் இருந்தால் உங்கள் கை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு காமிங்க. அண்ட் தட்ஸ் ஜோக்கர் வித் மை சிக்னேச்சர். ஆடியன்ஸ் எல்லாருக்கும் திருப்பி காமிச்சிருங்க. இன்னொன்று இந்த பாயிண்ட்லேருந்து நகரில் நல்லா வாட்ச் பண்ணலாம். ஜாக் ஆஃப் கிளப்ஸ் சேம். வாங்க பிரதர், நீங்கள் வாங்க. உங்களோட சிக்னேச்சர் தானேன்னு சொல்லுங்கள். மைக்கில் சொல்லிடுங்க. ஏன் சைன் தான் பிரதர். ஓகே, இதை பத்திரமா வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டாக இன்னொரு மேட்சுக்கூட போயிடலாம். அடுத்ததான் வந்து மைண்ட் ரீடிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நம்ம இந்த கதையினுடைய நாயகன் நம்ம சதீஷ் அண்ணாட்ட பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பலத்தை கருத்தில் கொடுத்து அவரை வெல்கம் பண்ணிடலாம். ஓகே, இந்த மைண்ட் ரீடிங் பற்றி சொன்னோன்னே உங்களுக்கு வந்து ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுருப்பீங்கன்னு, அந்த ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் மட்டும் போய் நிறையா படத்தில் நிறையா அடித்த சீன்கள்லாம் பார்த்தேன், அதை மொத்தமாக எடுக்கணும் இல்லைன்னு. உட்காந்துங்கண்ணே, ப்ளீஸ் சிட் டவுன். சதீஷ் டிசைட் பண்ணிட்டீங்களா? ஏடிஎம் பின் நம்பர் ஓகே தானே உங்களுக்கு? மறைச்சி வச்சுக்கோங்க சார். பின்னாடி அந்த சைடு யாரும் நிற்க வேணாம், கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க ப்ளீஸ். பென் வச்சுக்கோங்க சார். இது வந்து ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். ஓகேவா? அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாத மாதிரி கொஞ்சம் பின்னாடி வந்துடலாமான்னு. உட்காந்துக்கோங்க.
அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாத மாதிரி வச்சுங்க. உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் என்ன அப்படின்றத அந்த இடத்துல எழுதுங்க. ஃபர்ஸ்ட் லைனில் எழுதிட்டு அதை அப்படியே அந்த நோட்டை வந்து அப்படியே உடம்போட சேர்த்து வச்சுங்க. எழுதிட்டீங்களாண்ணே? ஓகேவா? மறைச்சி வச்சுக்கோங்க, உடம்போட சேர்த்து வச்சுங்க. ஓகே, அடுத்ததான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறோன்னா, சதீஷனோட ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட் க்ரஷ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த கொஸ்டினில் ஓகேவா? இந்த தைரியத்தை தான் கண்டிப்பாக பாராட்டணும். ஓகே, உங்களோட சைல்ட்ஹுட் க்ரஷ் அவங்கள வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, நினச்சிக்கிட்டே இருங்க. இமேஜினில் தான் இருக்கீங்களா? ஓகே, அவங்களோட பேரை வந்து செகண்ட் லைனில் எழுதிக்கோங்க. ஆமாம், ஸ்ட்ரிக்ட்லி ஒன் நேம். ஓகேவா? எழுதிட்டீங்களாண்ணே? ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சன் யாராவது இருப்பாங்க. மேபி ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் யர் ஃபேமிலி யாராவது ஒரு ரொம்ப ஃபேவரட், அவங்கள வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நபர் இருப்பாங்க. அவங்கள யோசிச்சுக்கோங்க, எழுதுங்கண்ணே. அவர் என்கிட்ட சொல்ல மாட்டார். ஓகே அண்ணா, ஃபைன். அந்த பேப்பரை கிழிச்சிருங்க, அந்த பேப்பரை ஃபுல்லாக கிழிச்சிக்கோங்க. கிழிச்சு நீங்களே வச்சுக்கோங்க. அந்த பேஜை ஃபுல்லாக கிழிச்சிட்டு பாதியாக மடிச்சுக்கோங்க. அந்த பேஜ் எடுத்து பாதியாக மடிச்சிருங்க, இன்னும் பாதியாக மடிச்சிருங்க. அந்த நோட்டை க்ளோஸ் பண்ணி இங்கே கொடுத்துருங்க. அண்ட் அந்த பென் எல்லாமே இல்லை மிஸ் ஆயிடும். ஓகே, அடுத்ததாக வந்து இது எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்டிங் செஷனில் இருக்கோம். ஆனால் ஒரு பேட் வச்சுருக்கேங்க, நீங்கள் தானே அது வந்துட்டீங்க. என் கண்ணை பார்த்துங்க, உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பருக்கு போவோம். ஓகேண்ணா, இப்போ நீங்கள் வந்து இமேஜினரியாக உங்கள் ஏடிஎம்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏடிஎம்குள்ளே போகிறீங்க, ஏடிஎம் கார்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்க. ஏன்னா பாக்ஸாக எடுத்துருக்கோம்லண்ணே படத்தில். ஓகே, இப்போ வந்து உங்களோட பின் நம்பர் கேட்குது. அந்த பின் நம்பர் வந்து என்ன அப்படின்றத மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, யோசிச்சுட்டே இருங்க. ஆனால் ரீஎன்ட்ரு பின்னு இன்னொரு தடவை பின்ன ரீஎன்ட்ரு பண்ணுங்க. ஓகே, அப்படியே இருங்க. எனக்கு கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன ஒரு கெஸ்ட்டில் தான் எழுதியிருக்கேன். உங்களோட ஏடிஎம் பின் நம்பர் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுவேன். இதைத்தான் முன்னாடியே கேட்டேன்ல. நீங்கள் இந்த ஷோ முடிஞ்சாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க ஏடிஎம் பின். இல்லை கார்டே டோட்டலாக தூக்கிடுவேன் சார். ஏடிஎம் பேர் வேணா சொல்கிறேன், விஜய் பாண்டியன் ஒரு பேர். ஏடிஎம் அப்பப்போ காசை வாங்கிட்டு. ஓகே, 4617. வித்தக்கார. ஓகே, அண்ணன் முன்னாடி வந்துடுங்க. 4617 தான் வந்து உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர். டிஸ்க்ளைமர் கொடுத்தேன், கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க, பின் நம்பர் மாற்றிக்கோங்க. சூப்பருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டாக வந்து நல்ல ஒரு தடவை கிளாப் பண்ணலாம். அவருடைய ஏடிஎம் பின் நம்பரே வந்து கார்டு எங்க இருக்கு? இல்லை, இவ்வளோ பெரிய ஒரு நம்பரை எல்லாரும் மத்தியிலும் சொல்லியிருக்கீங்களே, அதுக்காக. ஓகே, இப்போ வந்து உங்களுடைய க்ரஷ், சைல்ட்ஹுட் க்ரஷ், இதில் தான் யார் நீங்களாண்ணே என்னன்னு? சரி, ஓகே, என் கண்ணை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த க்ரஷ் வந்து உங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. என்னை பார்த்தா அந்த இமேஜின் வர வாய்ப்பு இல்லை. என் கண்ணை பார்த்துங்க. ரெடி? நம்பர் 1, 2 and 3. ஓகே, அந்த இமேஜினேஷன் பண்ணிகிட்டே இருங்க, ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க, அந்த நேமை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க.
அதில் வந்து லெட்டர் இ இருக்குது, எஸ்ஸா நோவானா? பெரும்பாலும் எல்லாரோட பேர்லையும் இருக்கும், அதான் கேட்டேன். உங்களோட க்ரஷ் பேர் சொல்லுங்கண்ணா. அவங்க பேர் கூட பாதி பேர் இங்கே தினமலர் இருந்து ஒருத்தர் வந்துக்கிறார், அவர் பேரில் இருக்கு. என்ன மீனாட்சி அண்ணன், அதான் அவங்க நடிகை மீனா, அவங்கள எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க தான். என்னப்பா சொல்லி வச்ச மாதிரியே இருக்கு எல்லாமே. ஒரு ஃபைன் டிஸ்க்ளைமர், நாங்கள் பேசி வச்சுக்கல. ஓகே, இது அடுத்தது. ஓகே, ஐயோ, இன்னும் நிறைய சீக்ரெட் தெரியும் போல இருக்கு. மீனா அப்படின்றத எழுதியிருக்கேன். அது உங்களோட ஃபேவரட் பர்சன். ஓகே, சொல்லிட்டீங்களா? யாருன்னு எனக்கு 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 தெரியும். வேணாம் வேணாம், நான் கண்டுபிடிச்சிடுறேன்னு. ஓகே, அந்த பர்சனை வந்து நினச்சிக்கோங்க, நினச்சிட்டே இருங்க. என் கண்ணை சிவகார்த்திகேயனா? ஓகே, நிறைய பேர் எஸ்கே நான் பேச சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் என் கண்ணை பார்த்துங்க. ஆக்சுவலாக அவருக்கு இதே மாதிரி ஒரு மைண்ட் ரீடிங் வச்சேன் நான். ஓகே, இல்லை இல்லை இல்லை, அவரும் இதே சொன்னார். நான் அவரை நினைக்கல, ஆக்சுவலாக அவரும் தப்பாக நினச்சிப்பாருன்னு சொன்னார் அயலானோட ப்ரமோஷனில். சரி, ஓகே. ஆனால் என்னை பார்த்துங்க, இந்த பர்டிகுலர் பர்சன் யாராக வேணா இருக்கலாம், ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் த ஃபேமிலி யாராக வேணா இருக்கலாம். ஃபேவரட் பர்சன் நினச்சிக்கிட்டே இருங்க. ரெடி, நம்பர் 1 2 3. அந்த ஃபேவரட் பர்சன் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க, ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. இப்போ வந்து மனசுக்குள்ளே சத்தமாக அந்த நேமை வந்து ஷவுட் அவுட் பண்ணிட்டே இருக்கீங்க. சொல்லுங்கள், விஜய் 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 சார் தான் வந்து நினச்சி கரெக்டானே. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், உங்களுக்கே ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், அதனால நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் அதை. சரி, ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஹீரோயினையும் கூப்பிடலாம்ல? பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் மூணுமே வந்து இவரோட ரேண்டம் தான். இன்னொரு மெயின் டிஸ்க்ளைமர், நாங்கள் 2 பேரும் பேசி வச்சுக்கல. ஈவன் டைரக்டர் சாருக்கும் கூட சொல்லிடுறேன். ஓகே, ஓகேண்ணா, தேங்க்யூ. அண்ட் தென் ஹீரோயின் அவங்களையும் வச்சு இன்னொரு மேஜிக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். 2 பேரும் மேலே வந்துடுங்க. இன்னைக்கு ஒரு கலவரம். அங்கே உட்காந்துங்கண்ணா. இன்னொரு சேர் கிடைக்குமா? டோர்லாம் லாக் பண்ணிருக்கீங்களா? யாரும் வெளிகளி போயிடாதீங்க, அதுக்குதான். இப்படி பயமுறுத்தினா எப்படி எங்க மக்களை? இவங்களை பார்த்தா அப்படி நினைச்சுக்காதீங்க, கவிதாக்கா தான். You can come and sit in this side. Please take a seat. இங்கே உட்காருங்க. அண்ணா நீங்கள் இங்கே உட்காந்துக்கண்ணா. கொஞ்சம் இன்னும் பக்கத்தில் வந்து அண்ணன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, இப்போ இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு சோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். 2 பேருனுடைய ஃபீலிங்ஸை வந்து லைட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு I'll just do English. Okay, I'll just do an experiment with you, facing the audience. Please face the audience. உங்களோட 2 கையும் முன்னாடி நீட்டிக்கோங்க. Bring both of your hands forward. Okay, facing the audience in an imagination. Okay, va? Close your eyes, close your hands. Okay, அண்ணா உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பூ வந்து சொல்லுங்கண்ணே. குஷ்பு. ஏன் தப்பு தான், ஏதோ ஒரு ஃப்ளவர் சொல்லுங்கண்ணே. காலிஃப்ளவர் சொல்லிடாதீங்கண்ணே. ஓகே, மல்லிகை. மல்லிகை. ஓகே, அச்சோ ஜாஸ்மின் தானே, ஜாஸ்மின் தான். டக்குன்னு இங்கிலீஷில் வரல. ஓகே, சதீஷ் சார் டோல் ஜாஸ்மின். ஓகேவா? தூங்கிட்டீங்களா மேடம்? ஓகே, in an imagination you're taking some jasmine flowers. Okay, in your just raise any one hand. Raise any one hand. Okay, keep that hand down. That hand down. Yeah, in your left hand you're having some jasmine flowers. Okay, just open your eyes. Just crush it like this. Bring your hand forward. Just smell it. What smell you're
course, Jasmine. And that's Jasmine. ப்ரோ எல்லாரும் மூஞ்சில வைக்க சொல்லுங்க அப்பதான் நம்புவேன். எல்லார்ட்டையும் இப்படி வச்சுட்டு வந்தாதான் நான் ஒத்துக்குவேன். நீங்க வேணாலும் ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா உங்க ரெண்டு பேரும் I'm gonna create a soul, ஒரு சோல் ஃபீலிங் வந்து கிரியேட் பண்ண போறேன். ரெண்டு பேரும் ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் போது ரெண்டு பேரும் கண்ணை பார்த்துக்கோங்க. வெங்கி கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கல. ஆனா என்னப்பா இது? You have to face his eyes. Face to face. See. Okay, without blinking your eyes, you have to face him. Okay, look at his eyes. Ready, number 1, 2 and 3. அப்படியே இருங்க. அங்கே பார்த்துங்கண்ணே, ஸ்மைலிங்காக இருக்கீங்கண்ணே. ஓகே, ஃபேஸிங் த ஆடியன்ஸ். ரெண்டு பேரும் யூ கேன் ஃபேஸ் த ஆடியன்ஸ். டுவர்ட்ஸ் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டர்ன் ஃப்ரண்ட். ஓகே, ஆன் த கவுண்ட் ஆஃப் 3 நான் வந்து உங்கள் ரெண்டு பேரோட கண்ணியை வந்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்ல போகிறேன். கண்ணை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் வந்து எங்கள் இடத்துல டச் பண்ணுவேன். ஆஃப்டர் க்ளோசிங் யூ ஹேவ் டு க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆஃப்டர் க்ளோசிங் யுவர் ஐஸ் ஐம் கோனா டச் சம்வேர் இன் யுவர் ஃபேஸ் வித் மை கார்ட். ஓகே, ஒன்லி ஃபேஸ். கவலைப்படாதீங்க. ஓகே, in your face I'm going to touch somewhere with my card. You have to keep your face senses so sharp. Got it? Okay, you can close your eyes. Close your eyes na. ஓகே, ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ். ரெண்டு பேரும் கண்ணை திறந்துக்கோங்க. ஓகே, ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்களா? கண்ணை க்ளோஸ் பண்ண வச்சோம். அவங்கள வந்து ரெண்டு பேரும் ஒரு ஃபீலிங்கில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். த கொஸ்டின் கம்ஸ் டு யூ. ஆஃப்டர் க்ளோசிங் யுவர் ஐஸ், டிட் யூ ஃபீல் சம்திங்? No. You didn't feel something? Did you feel any touch in your face? You touched my nose. ஃபீலிங் இல்லை அப்படின்னாங்க. டச் மை நோஸ். நான் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன். ஐயோ, ஸ்டேஜில் வச்சு மேஜிக் வருது. ஆக்சுவலி வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட் இஸ் ஐ டச்ட் ஹிஸ் ஃபேஸ் ஒன்லி. அவரோட நோஸை தான் வந்து கார்டை வச்சு டச் பண்ணேன். பட் ஷீ ஃபெல்ட் த டச். டிட் யூ ஃபீல் த டச்? வேர் எக்ஸாக்ட்லி? ஹியர், ரைட், வித் த கார்ட். ஓகே, யூ கேன் கிவ் ஹர் a big round of applause. எஸ். அந்த அப்ளாஸ் பூரா இவனை கேட்டு வாங்கிக்கிறது. அது அவளுக்கு என்ன அவனை தொட்டதை இந்த மாதிரி படத்துல ஏதாவது வச்சிருக்கீங்களா? டைரக்டர் சாருக்கு தான் தெரியும் அது. இந்த மாதிரி ஏதாவது காட்சிகள் ஏதாவது படத்துல இருக்கா? மேஜிக் இல்ல, அதுல கொஞ்சம் நல்ல காட்சிகளா இருக்கு. இப்போ இங்க நல்லா பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா நல்லா இருக்கணும்ன்றது எல்லாருடைய ஆசையும் கூட. ஓகே ப்ரோ, உண்மையிலேயே செம ப்ரோ. நான் பார்க்கல, பட் சூப்பர். தேங்க்யூ. ஆமா. அப்போ ஓகே, லாஸ்ட்டாக அவருக்கு ஒரு ஃபீலிங்கோட க்ளோஸ் பண்ணிடலாமா? இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, ரெண்டு பேரும் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். யாராவது லைட்ரு வச்சுருக்கீங்களா? நல்ல வேலை, யாரும் பார்க்கல. ஓகே, அண்ணே மைக்கு கீழே வச்சுருங்கண்ணே. ஓகே, ஆனால் உங்களோட ரெண்டு கையை நீட்டிக்கோங்க. இல்லைண்ணா. ஓகே, கண்ணை திறந்துக்கோங்க. வேணா, கண்ணை க்ளோஸ் பண்ணிடுங்க. யூ ப்ளீஸ் பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார்வர்ட். ஓகே, கையை அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்டாப் பண்ணிடுவானே. இன்னும் ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டேன். You can open your eyes. Actually, you felt some heat in your hand, right? Little, right? But actually, you was feeling the entire heat in his hand. அண்ணே ஓகே வானே, கை எதுவும் ஆகலை. ஓகே,
அவர் ஏதோ நீங்க மைண்டுக்குள்ள போய் வேற ஏதோ சொல்ல போறீங்கன்னு அவர் நினைச்சிட்டு ஆசையா ஆக்சுவலாக ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா மேம், அங்கே வந்து நோஸில் டச் பண்ணோன்னு நோஸில் ஃபீல் burn ஆச்சு, ஆனோன்னு அவர் பயந்துட்டாரு. அங்கே ஃபயர் பண்ணோன்னு இங்கே ஃபயர் ஆச்சு. சரி ஓகே, இப்போ திரும்ப உங்களை பேக் டு நார்மல் ஆக்கிடலாம். 2 பேரும் கண்ணை பார்த்துக்குங்க. ரெடி, நம்பர் 1 2 and 3 அப்படியே இருங்க. ஓகே, ஆடியன்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக் டு நார்மல். தேங்க்யூ ஸோ மச். பிரஸ் மீட் நல்லா இருக்கு. நன்றி. தேங்க்யூ. இந்த மேஜிக் செஷன் அண்ட் மென்டலிசம் செஷன், மைண்ட் ரீடிங் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறேன். தேங்க்யூ. உண்மையிலே இது பிளான் எதுவுமே கிடையாது, எனக்கே ஷாக்கு தான். சூப்பராக பண்ணீங்க பிரதர். தேங்க்யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அண்ட் தென் சதீஷ் சார் பற்றி சொல்லணும். இந்த சாங் ஒன்று பார்த்தீங்களா, அதில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன், மேஜிக் கொரியோகிராஃபி பண்ணியிருந்தேன். மேஜிக் சொல்லி தரணும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு சொல்லித்தரது ப்ராக்டிஸ் பண்ணி தான் வரும். ஆனால் வந்து ஃபாஸ்டஸ்ட் அப்சர்விங் ஒரு பர்சனாக வந்து இவரை தான் பார்க்குறேன். இமீடியட்டாக கற்றுக்கிட்டாரு. நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே இப்படியே அப்படியே சொல்லி டக்குன்னு ஷார்ட்டே முடிச்சிருவாரு. அந்த மாதிரி எக்ஸலண்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு. தேங்க்யூ. மேடை கழைக்கிறோம். நடிகர் மதுசூதன் அவர்களை மேடை கழைக்கிறோம். கதை நாயகி சிம்ரன் குப்தா அவர்கள், ஒளிப்பதிவாளர் யுவா கார்த்திகேயன் அவர்களை மேடை கழைக்கிறோம். எடிட்டர் அருள் இளங்கோ சித்தார்த் அவர்களை மேடை கழைக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் அவர்களை மேடை தாரணி அவர்களை மேடை கழைக்கிறோம். விக்ரம் அவர்களை மேடை கழைக்கிறோம். அஸ்ரப் மேனேஜர் அவர்களை மேடை கழைக்கிறோம். எங்க இருக்கீங்க மேனேஜர் அஸ்ரப்? நிகழ்ச்சியின் முதலில் சினிமாவின் சிறந்த ரசனையாளராக தமிழ் படங்கள் மூலம் அறிமுகமாகி இருக்கும் ப்ரொடியூசர், படங்களின் விநியோகஸ்தராகவும் திரைப்பட தயாரிப்பாளராகவும் சரியான திட்டமிட்டுடன் வந்திருக்கும் ப்ரொடியூசர் அவர்களை இப்போது வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். விஜய் பாண்டி சார் அவர்கள். இங்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எங்களோட அழைப்பை ஏற்று இந்த மாலையில் இங்கே உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லாத்தையும் அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட ஃபஸ்ட் மூவி தேஜாவு, அது உங்களோட சப்போர்ட்டால் எனக்கு பெரிய வெற்றி கொடுத்தது. 2வது நான் தெலுங்கில் பண்ணேன், நல்லா தெரியல. 3வது வித்தைக்காரன். பாருங்க, உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். தேங்க்யூ சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சத்யன் சூரியனிடமிருந்து வந்த கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கூப்பிடுவீங்கன்னு நினச்சேன். ஓகே, ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் மை குருநாதர் மிஸ்டர் சத்யா சார். அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சார். அண்ட் என்னோடய அண்ணன் வெங்கி அண்ணா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மாதிரி இடத்துல கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் எனக்கு படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2 பேரோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒன்று வந்து என்னோடய ப்ரொடியூசர் விஜய் சார் அண்ட் ஹீரோ சதீஷ் சார். ஒரு இமன்ஸ் சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் சார். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஒரு 2 minutes. ஸோ என்னோடய டீம் வசந்த் அண்ணா, ராம், அனு, ஜெகன், அஜித், இவங்க எல்லாரும். அண்ட்
எனக்கு ஒர்க் பண்ண ஃபோக்கஸ் புல்லர்ஸ், கேமரா அசிஸ்டன்ட்ஸ், லைட் ஆஃபீஸர்ஸ், ட்ராக் அண்ட் ட்ராலியில் ஒர்க் பண்ணவங்க அண்ட் அவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்டு இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ என் கூட இருந்த முரளி சார், மேனேஜிங் டீமில் அஷ்ரஃப் சார், ஹக்கீம் அண்ணா, இவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்டு எடிட்டர் சித்தார்த் ப்ரோ, டெய்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஸோ அண்ட் ரிச்சர்ட், அவங்க சாங் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது அவர் தான் பண்ணார். அண்ட் என்னோடய கலரிஸ்ட் அருண், எனக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டூடியோவில் இருந்த ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் சிஜியில் ஹோக்கஸ் போக்கஸ், ஐட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தோன்னா சாரி. அண்ட் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். 23rd வருது. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூவா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் ஓய்காரன் என்று அடுத்தடுத்த படங்கள். அழகான சிந்தனையின் செயல்பாடு எப்போதும் வெற்றியின் வடிவமாக வெளிப்படும் வித்தைக்காரன் படத்தின் எடிட்டர் அருள் இளங்கோ சித்தார்த் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங். எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து சான்ஸ் கொடுத்த என்னோட ப்ரொடியூசர் விஜய் சாருக்கு வந்து அவரே கூப்பிட்டு இப்படி வித்தைக்காரன் ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. படம் நல்லா வந்திருக்கு. அதுக்கு அவர் ப்ரொடக்ஷனாக சொன்னோடனே எனக்கு ஓகேன்னு பண்ண வெங்கி அண்ணன், என்னோடய டேரக்டர் அண்ணன், ரொம்ப தேங்க்ஸ் அண்ணன். இன்றைக்கி கூட எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்புறம் சதீஷ் ப்ரோ கூட என்னோடய லாஸ்ட் ரிலீஸ் வந்து ஓமை கோஸ்ட் ஃபிலிம் பண்ணோம், சன்னி லியோன் ஃபிலிம் பண்ணலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு படம். 23rd ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தில் என் கூட ஃபுல் டைம் ட்ராவல் பண்ண என்னோடய அசோசியேட் அமுதன் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சதீஷ் அண்ணன், அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் விஜய் சார். சார் அடுத்த படமும் கூப்பிட்டுருங்க சார். அதனால் எல்லாத்துக்கும் நன்றி. படம் 23rd ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக பாருங்கள். சதீஷ் அண்ணனுக்கு நாய்சேகர், காஞ்சூரிங் கண்ணப்பன் மாதிரி இதுவும் பெரிய ஒரு ஹிட்டான ஃபிலிமாக இருக்கும். தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஒரு 15 இயர்ஸ் மேலே தெரியும் அண்ணனை, ஃபேமிலி மாதிரி. அப்புறம் வெங்கினாவும் அதே மாதிரி தான். ரொம்ப தேங்க்யூண்ணா வெங்கினா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் சதீஷ்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் அவங்கள டான்ஸ் ஸ்டெப்பில் சாரி. அப்புறம் இந்த படம் வெற்றிட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. தேங்க்யூ. படங்களில் பார்த்த முகம் நடிகர் ரகு அவர்களை பேச அழைக்கிறோம். எனக்கு மட்டும் ரொம்ப மைக்கை தூக்கி பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வெங்கி ப்ரோக் அண்ட் விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு லாஃப்டர் மேஜிக்காக தான் இருக்கும் இந்த படம். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் பாருங்கள். அண்ட் சதீஷ் ப்ரோக்கு இது ஒரு ஹேட்ரிக் வெற்றியாக கண்டிப்பாக அமையும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பளித்த விஜய் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். மெயினாக வெங்கி ப்ரோ, யூ பின் வெரி என்கரேஜிங். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மேலும் மேலும் நம்ம ஒர்க் பண்ணோம். சதீஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வித்தைக்காரன் படத்தில் இரண்டாவது கதாநாயகி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். First I would like to thank our director sir for giving me this opportunity. Producer sir, thank you so much. Abhi, the co-director who brought me into this project. And as a team எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. DOP, Satish sir and everyone else. Thank you so much for the opportunity and congratulations and all the very best to the whole team. Thank you. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கோலி சோடா கொண்டு வந்த கொடூர ஒருவனாக தமிழ் சினிமாவில் அடையாளப்படுத்தப்பட்ட நடிகர் மதுசூதனன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மைக்கு பிடிச்ச எதுவும் பேச முடியாதுன்னா டைரக்டர் இருந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட் சொல்லிட்டு நம்ம ஓன்லி ஸ்க்ரீன் முன்னாடி தான் ஸ்க்ரீன் மேல் தெரியுது தான் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். இப்படி உட்காந்து ஆடல் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கும், பேச முடியாது. ஸோ ஏனோ வெங்கி ப்ரோ ஒரு காமெடி பிக்சர், இது காமெடி எல்லாம்
கலந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்தில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் தட். அப்படின்னா விஜய் சார், தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணிகிட்ருக்கணும், நாங்கள் அதில் நடிச்சிட்ருக்கணும். ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பார். ஒரு 10 டைரக்டர் உருவாக்குறாரு. தேங்க்யூ. இந்த படம் 23rd ரிலீஸ் ஆக போகிறது. படம் வெற்றி எடுக்கணும். அது எத்தனை நாள் ஓட்டுறதில்ல, ப்ரொடியூசர் எவ்வளோ பணம் வந்தது அதுதான் மெயின். ஸோ ஆல் த பெஸ்ட் டு ப்ரொடியூசர் விஜய் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கடற்கரையும் படம் பிடிப்பவர் தன் இயக்கத்திற்கு ஏனோ விடுமுறை விட்டார். நடிப்பே தெரியாதவாறு டஜன் படங்களில் நடித்து வரும் இயக்குனர் நடிகர் சுப்பிரமணிய சிவா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவை ஒரு மிகப்பெரிய நன்றி அறிவிப்பு விழாவாக பசங்க எல்லாம் மாற்றிருக்காங்க. என்ன எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, இப்போ இவங்க வர்றவங்க அத்தனை பேரும் மிகச்சிறந்த நன்றி உணர்வோடு வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. குறிப்பாக திரைத்துறையில் அதிகப்படியாக சொல்கிறது என்னென்னா நன்றி மறந்துடுவாங்க அப்படின்றது. ஆனால் இவங்க எல்லாமே நன்றின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மக்கிட்ட இருக்கிற சிறந்த பண்புக்கெல்லாம் தாயாக விளங்குவது நன்றி உணர்வுன்ட்டு. நன்றி உணர்வு யார் இருக்கிறாங்களோ அவங்க மிகச்சிறந்த மனிதராகவும் மிகச்சிறந்த வெற்றியாளனாகவும் இந்த சமுதாயத்துக்கு மிகச்சிறந்த தேவையானவங்களாகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாமே அப்படி இருக்கிறவங்களா எனக்கு தோணுது. வாழ்த்துக்கள். வித்தைக்காரன் வெங்கி எப்போதுமே என்னென்னா, திருடர்கள் கதை சமூகத்துக்கு ரொம்ப தேவையான கதைகளாகவே இருக்குது. திருடர்கள் கதை எனக்கு ஒரு 10 அழகான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு 10 திருடர்கள் கதை எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க நம்மளை பூட்டு போட வச்சிடுறாங்க, சாமிக்கே கதவு போட வச்சிடுறாங்க. திருடர்கள் இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கையாயிடுது. அதனால் வெங்கி தன்னுடைய முதல் கதையை திருடர்கள் கதையை எடுத்து பண்ணியிருக்காப்புல. இது மிகப்பெரிய வெற்றி அடைத்தோம். குறிப்பாக ப்ரொடியூசர் விஜய், அத்தனை பேரும் விஜய் பாண்டிய குறிப்பிட்டாங்க. ஒரு சிறந்த ப்ரொடியூசர் தான் ஒரு தரமான படைப்புக்கு ஃபஸ்ட்டு வழி வகுக்கிறவர் அவர் தான். பாரதி ராஜா ஒரு நாள் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது, பாரதி ராஜா 2 கதையை போய் சொல்லியிருக்கார் முதல் பட தயாரிப்பாளர்கிட்ட. ஒன்று சிவப்பு ரோஜாக்கள், இன்னொரு கமர்ஷியல் கதை, அதை நான் மறந்துட்டேன். 2 சொன்னோன்னே அவர் சொல்லியிருக்காரு, இல்லைப்பா இது என்னப்பா வந்த படமாகவே இருக்குது, எனக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்ட்டுருக்காரு. அப்போ பாரதிராஜா சொன்னாராம், ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு கதை வச்சுருக்கேன் சார், அதை வேணால் சொல்லட்டுமா? சரியா, நாளைக்கு சொல்லு. அந்த சொன்ன படம் தான் 16 வயதினிலே. 16 வயதினிலே சொன்னோடனே, ஐயோ இதுதான் என் படம், என்னையா இதை போய் டாக்குமெண்ட்ரிங்கிற, இதுதான் என் வராத படம் அப்படின்னு அந்த முதல் பட தயாரிப்பாளர் சொன்னதாக சொன்னார். அவர் பொள்ளாச்சியிலேருந்து வந்த ஒரு தேங்காய் வியாபாரி. ஒரு தேங்காய் வியாபாரிக்கு சிறந்த படம் என்னன்னு தெரிஞ்சிருது. அதனால் புதிதாக வர்றவங்க புதிய சினிமாவை கொண்டு வந்துடுறாங்க. அவங்க தான் மிகப்பெரிய மாற்றங்களையும் மாயாஜாலத்தையும் சினிமாவில் பண்ணிடுறாங்க. அப்படி பல படங்களை நம்ம விஜய் பாண்டி இந்த தமிழ் சினிமாவுக்கு தரணும். அவர் மூலம் இன்னும் வெங்கி போல பல பேர் இங்கே வரணும். இந்த படத்தினுடைய கதாநாயகன் சதீஷ் விஜய் பற்றி சொன்னார். விஜய் நடிக்க மாட்டேன்னு இருக்காரு, இப்போ நமக்கு சதீஷ் கிடச்சிருக்காரு. பாட்டு, டான்ஸு எல்லா படையும் வந்திருக்காரு. ஏன்னா விஜய் மனசில் நினச்சிக்கிட்டு இவர் சொல்கிறாருன்னா, அப்போ மனசுக்குள்ளே விஜய் ஒருத்தர் இருக்காரு. இல்லை, வாழ்த்துக்கள் வரட்டும். ஏன்னா எப்போதுமே என்னென்னா, எதை நினைக்கிறோமோ அதை நம்ம போயிடுவோம் இல்லையா அந்த இடத்துக்கு. சதீஷ் வந்தால் யாரோ வர்றதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச சதீஷ் வர்றது மகிழ்ச்சி. இந்த படத்தில் இருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக இவா மிகச்சிறந்த, அதாவது என்னென்னா பேசாமல் வேலை செய்கிற மிகச்சிறந்த ஒரு பையன், மிகச்சிறந்த ஒரு பிசி மேலே வர்ற வாழ்த்துக்கள். எனக்கு பிசி தான் ஒளிப்பதி குருவாக நான் நினைப்பேன். அவரை பற்றி சொல்லணும்னா, அதாவது அவர் கேமரா பார்த்துக்கிட்டு ஒண்டர் அது ரசிச்சுக்கிட்டே இருப்பார். திடீர்னு அவரே கட் சொல்லுவார், ஐயோ இது தேரல, நம்ம கட் பண்ணி எடுப்போம்னுவார். அந்த வியூ ஃப்ரண்டில் பார்த்துக்கிட்டே ரசிப்பார். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதிவாளர். குறிப்பாக கண்ணன் சார் என்கிட்ட சொல்லும்போது, கண்ணன் பாரதி ராஜாவுக்கு அவ்வளோ படம் பண்ணார் கேமரா.
அவர் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு. இவர் பிசி வந்து பாதியிலே ஓடி வந்துட்டார் இன்ஸ்டியூட்லேருந்து. அவர்கிட்ட கேட்கும்போது பாதியிலே ஓடி வந்தவர் தமிழ் தென்னிந்திய சினிமாவினுடைய ஒளிப்பதியை மாற்றுறார் பிசி. அவர் ஏன் எப்படி இந்த மேஜிக் நடந்ததுன்னு அவர்கிட்ட கண்ணன் சார்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், எங்கள் வாத்தியார் எதெல்லாம் சொல்லி தந்தாரோ சரின்னு சொல்லி தந்தது நான் பணம் எடுத்துக்கிட்டு இருந்தேன், எங்கள் வாத்தியார் எதெல்லாம் தப்புன்னானோ அதை பிசி எடுத்தார் அப்படின்னாரு. ஆனால் ஒன்று தப்பை எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கிராமர் தெரிஞ்சுட்டு தான் கிராமரை உடைக்கணும். ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னொரு விஷயத்த நம்ம செய்யணும். தெரியாமல் செஞ்சிடக்கூடாது. பிசிக்கு தெரியும் சரி எதுன்னு, ஆனால் அதை மீறி என்ன பண்ணுறதுன்றது தான் பிசி செஞ்சார். அதே போல் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு அதை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்போ தான் மிகச்சிறந்த படைப்புகள் நமக்கு வரணும். ஏன்னா ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறேன். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒரு விஷயத்தை கற்க வேண்டும், அதை கசடர கற்க வேண்டும். அப்போ தான் அதன்படி நம்ம சரியாக நிற்கலாம். தப்பாக கற்றுக்கிட்டோம்னா சரியாக நிற்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் ஞாபகம் பார்த்த சிம்டாங்காரன் பாட்டு. மகாராஷ்டிராவிலிருந்து கோடம்பாக்கம் வந்த மக்கன் பேடா இவர். அழைக்கிறோம் சிம்ரன் குப்தா அவர்களை. ப்ளீஸ் கம் அண்ட் ஸ்பீக் ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஹிந்தியிலோ அல்லது இங்கிலீஷ்ல கேள்விகள் கேட்கும்படி பத்திரிகை எல்லார்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். Okay, first of all, I want to thank my producer Vijay sir. Thank you so much for everything. My director Venki sir, thank you so much. This Vittaykaran film, it means the world to me. Thank you so much Satish. Thank you so much for your support throughout the film. Thank you so much for this lovely, huge opportunity to showcase my talent. I hope other producers and directors also accept me, since I'm an outsider and I have absolutely no godfather, help or support or connections in the film industry. But I can assure you one thing for sure, that I am an extremely talented girl which will be seen in the film. So yeah, Vittaykaran is releasing on 23rd Feb and I know for sure that it is going to be a huge hit. Thank you so much, and I couldn't have asked for a better debut film. Thank you. Thank you. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவில் இளைஞர் பாளியான லோகேஷ் கனகராஜின் இணை இயக்குனர் மாஸ்டர் விக்ரம் என்ற பட அனுபவம். தீரா தேடலுடன் புதியவர்களின் புது அலை தமிழ் சினிமாவில் முதல் படைப்பாக வைரத்தை கையில் எடுத்துள்ளார். தமிழ் சினிமாவில் எப்போதும் பேசப்படும் படைப்பாக வைரமாய் ஜொலிக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் வித்தைக்காரன் பட இயக்குனர் வெங்கி அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் படம், என் ஃபர்ஸ்ட் மேடை. எனக்கு பெருசாக பேசலாம் வராது. எனக்கு நான் 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறையா பேர்கிட்ட கதை சொல்லியிருப்போம், நிறையா முயற்சி பண்ணியிருப்போம், நிறையா ப்ரொடியூசர்கிட்ட போயிருப்போம். பட் அதில் நிறையா தள்ளி போயிருக்கோம். அப்புறம் கேட்கலான்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதான் பிக் திங்ஸ் ஹேப்பன் சடன்லி, உடனே நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் விஜய் சார்கிட்ட போய் கதை சொன்னேன். கதை சொன்ன உடனே எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அந்த 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 ஒரு 2.5 மணி நேரம் கதை கேட்டிருப்பார். 2.5 மணி நேரம் கதை கேட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் என்ன வேறு என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க, வேறு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் கேட்டார். அது கேட்டுட்டு நான் ஓகே நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சதீஷ் தான் எனக்கு அங்கே அமுச்சு வச்சார். ஸோ அங்கேருந்து படம் ப்ரொசீடாக வந்து. ஸோ ஃபஸ்ட்டு ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சார். தேங்க்ஸ் சார். அப்போ நான் கேட்டதெல்லாம் நிறையா கொடுத்தாரு, கேட்குற தாண்டி நிறையா கொடுத்தாரு. படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் சதீஷ் என்ன படத்தோட ஹீரோ, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு. நான் ரொம்ப வருஷமாகவே ஃப்ரெண்டு. சரி ஒரு ஹீரோ ஆகிட்டார். அப்புறம் சரி ஒரு ஹீரோவாக படம் பண்ணலாம்னு சொல்லி பேசி ஒரு முடிவெடுத்து இந்த கதையை ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே. தேங்க்ஸ் ஃபார் சதீஷ் ஃபார் கிவிங் மீ த டேட்ஸ் அண்ட் ஆக்டிங் இன் மை மூவி. அடுத்தது யுவா. நானும் அவனும் மாஸ்டரில் ஒர்க் பண்ணோம். நான் டைரக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணேன், அவன் சினிமாட்டோகிராஃபி சைடில் ஒர்க் பண்ணான். அதான் படம் இந்த மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட கிடச்சிருச்சு ஓகேன்னு உடனே நான் அடுத்த கால் பண்ணது அவனுக்கு தான். கால் பண்ணிவிட்டு நம்ம படம் பண்ணுறோம்டா அப்படின்னா என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான்.
ஆமாண்டா நம்ம படம் பண்ணுறோம், நீ வா நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கதை கேட்டான். ஆப்வியஸ்லி அவன் தான் படம் பண்ணுறான் அப்படின்னும் போது அவன் எந்த கதைனாலும் ஓகே தான் சொல்ல போகிறான் அவன். பட் அந்த கதை கேட்டால் அவனுக்கு நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது சொன்னான். அதுக்கப்புறம் அவன் அதுக்கு ஒன்று இன்போர்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தான், நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் என் ஃப்ரெண்டு, என் படத்தில் அசோசியேட் டைரக்டர் அபிலாஷ், அவன் தான் அந்த கதையில் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பத்துலேருந்து. ஃபஸ்ட்டு நானும் அவனும் பேசும்போது ஒரு திருட்டு கதை எழுதலாம், ஒரு ஹைஸ்ட் பற்றின படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். எனக்கு சதீஷ் தான் ஹீரோன்ற போது ஓகே ஒரு திருட்டு கதை எழுதலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இல்லை அது அந்த அர்த்தத்தில் இல்லை, சதீஷை வச்சு இது வரைக்கும் பண்ணாத ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு ஒன்று எடுத்து அது பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் ஜாகிரஃபியாக யோசித்தோம், எங்கே போய் கொள்ளையடிக்கலான்னு. இது வரைக்கும் கொள்ளையடிக்காத இடமா இருக்கணும், நகைக்கடை, துணிக்கடை, அந்த மாதிரி காலேஜ், பேங்க், அந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்த இடமா இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சு நானும் அவனும் தான் ரொம்ப யோசிக்கும் போது நான் அவன்கிட்ட கேட்டேன், எது கொள்ளையவே நான் ஒன்றுனா சொல்லிட்டே இருந்தான். நான் இல்லைடா வேணாண்டா நான் கேட்டேன், சரி கொள்ளையை அடிக்க முடியாத ஒரு எண்ணம் இருக்கணும்டா, அது எதிராக அப்படின்னா இப்போ ஏர்போர்ட்லாம் போய் கொள்ளையடிக்க நீ போய் அடி அப்படின்னாம அப்போ தான் சரி அப்போ ஓகே ஏர்போர்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏர்போர்ட்லாம் கொள்ளையடிக்க முடியாதுடா அப்படின்னா இல்லைடா அப்போ அடிக்கிறோம் நம்ம, அதுக்கு எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டது அவன் தான். அதுக்கு தேங்க்ஸ் மச்சான். அடுத்தது என் படத்தோட எடிட்டர் சித்தார்த். எனக்கு மேலே நிறைய நேரம் உழைச்சிருக்காரு அப்படின்னா ஆப்வியஸ்லி டேரக்டர் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க. எனக்கு மேலே படம் ஃபுட்டேஜ் ரெடியானதுலேருந்து எனக்கு மேலே அந்த படத்தை பார்த்தது, எனக்கு மேலே நிறையா உழைச்சது, டே அண்ட் நைட்டாக இருக்கட்டும். நான் கூட சம்டைம்ஸ் ஆஃபீஸ் போகாமல் ஃபோன்லேயே கூட வேலை நடக்குதா இல்லைன்னு கேட்டுப்பேன். எனக்கு மேலே நிறையா உழைச்சது சித்தார்த் தான், நல்லாவும் உழைச்சிருக்காரு. தேங்க்ஸ் இது. அப்புறம் நடித்த நடிகைகள், அப்புறம் சிம்ரன் அவங்க ஆடிஷன் கூப்பிட்டும் போது நான் அப்போ அவங்க ஹைதராபாத்லேயே எங்கேயோ இருந்தாங்க. ஒரு ஃபோன் பண்ணோம், ஃபோட்டோ காமிச்சாங்க. ஃபோட்டோ பார்த்தா எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கணும். ஸோ பார்க்கும்போது எனக்கு ஓகே கன்வின்சிங்காக இருந்தது. நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேனேஜர்கிட்ட. அவங்க உடனே நாளைக்கே வந்துட்டாங்க. அவங்க ஏதோ பாம்பே போயிட்டு இருந்தாங்க போல், அப்போது லக்கேஜ்லாம் எடுத்து மொத்தமாக நேராக ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணாங்க. ஆடிஷன் அட்டன் பண்ணோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் ப்ரொடியூசர்ஸ் வந்து சார் இவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம் சார், நம்ம வேறு தேட வேணாம் சார் நம்ம அப்படின்னு சொன்னேன். அவங்க அங்கேருந்து வந்ததுக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ், அதுக்கப்புறம் நடித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிம்ரன். அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி கூட சரி ஒரு 4 நாள் ஷூட்டிங் இருக்குன்னா அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்துடுவாங்க, டைலாக் போய் பேசலாம். அவங்க சுத்தமாக தமிழ் தெரியாது. எனக்கு எப்படி ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாதோ அந்த மாதிரி அவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. அவங்க அங்கேருந்து வந்து அவங்க முன்னாடி டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க, ஃபுல்லாக டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஷூட்டிங் வந்து டக்குன்னு சிங்கிள் டேக்கில் அடித்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மதுசூதன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் ஆனந்தர் சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மாரிமுத்து சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சின்ன ரோல் தான் பட் நல்லா பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ரிச்சி இந்த படத்தில் பாட்டு கொரியோ பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. அது அவருக்குமே எனக்கு வேலை இருக்காது பெருசாக, நம்ம ஆக்ஷன் சொல்ல கூட தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக சேர் போட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். பாட்டு எடுத்து கொடுத்தது தேங்க்ஸ் ரிச்சி. அப்புறம் அண்ணன் சுப்ரமணிய சிவா அண்ணன் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க, நானும் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியல. அது ரொம்ப ப்ரெஷரான ஒரு மூமெண்ட். ஏன்னா நான் திருப்பி நடிக்கும் போது எனக்கு மற்றவங்ககிட்ட வேலை வாங்குறது ஈஸியாக இருக்கும், நம்ம அந்த வேலையை பண்ணுறதுன்றது எப்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும். அது நடிக்கும்போது எனக்கு அது திருப்பி நான் மானிட்டரில் எப்படி இருப்பேன், என்னவா நடிக்கிறேன், கரெக்டாக நடிக்கிறேன்னா ஏன்னா நான் தான் டிசைட் பண்ணணும். நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்றது நான் டிசைட் பண்ணுற வரைக்கும் திருப்பி நடிக்கணும். அதுக்கு மற்றவங்களும் கோஆப்ரேட் பண்ணோம். அப்படி நிறையா கோஆப்ரேட் பண்ணாங்க. அது சுப்ரமணிய சிவா தேங்க்ஸ்ண்ணே. அண்ணன் கூட தான் எனக்கு காம்பினேஷன் எனக்கு நிறையா, அதனால் அவர் கூட நடித்தேன். அவர் நல்லாவே ட்ரெயின் பண்ணார், நல்லா சப்போர்ட் பண்ணார் எனக்கு, நல்லா நடிக்கிறேன்னு சொல்லி. அப்புறம் வேறு யார்? ஆமாம் அது கரெக்ட் தான், வேறு வழி இல்லைன்றது ஒன்று இருக்குது. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து பிபிஆர்னு ஒரு புது மியூசிக் டைரக்டர் தான். நிறைய பேர் புதுசு தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அதில் மியூசிக் டைரக்டர் நல்லா சூப்பராகவே பாட்டு போட்டிருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு மியூசிக் ஒன்று காமிச்சார், போட்டு வச்சுருந்தது. அது பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. உடனே அவர்கிட்ட மற்ற டியூன்ஸ்லாம் சொன்னேன், மற்ற பாட்டெலாம் கேட்டேன், டக்குன்னு போட்டு கொடுத்தாரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் இன்றைக்கி வரல. அவர் ஆர்ட் டைரக்டர் துரராஜ் சார்னு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்ட் டைரக்டர். எங்களுக்கு தேவையானது இப்போ ஏர்போர்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா லைவில் போய் எடுத்தோம். அது தவிர்த்து மேட்ச் பண்ணுற மாதிரி செட்டு போட்டு கொடுத்தாரு. எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணார் படத்துக்குள்ளே. அப்புறம் பாட்டு வந்து வைரமுத்து சார் எழுதியிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல இப்போ கேட்டோம், சுச்சுவேஷன் சொன்னால் ஓகே நான் எழுதித்தரேன் அப்படின்னு சொன்னார். டக்குன்னு அடுத்தடுத்து ஒரு 2 நாள் 3 நாளில் அவருக்கு வந்து பிரிண்ட் அவுட் இது மெயில் வந்துகிட்டே இருக்கும். பாட்டு எழுதி கொடுத்து நம்ம கரெக்ஷன் சொல்கிற மாதிரி நம்ம அந்தளவுக்கு அறிவும் இல்லை, பட் நல்லாவும் இருந்தது. அதனால் ஓகேன்னு சொல்லி நம்ம பாட்டெல்லாம் ப்ரொசீட் பண்ணிடுச்சு. வேறு யாருக்கு விட்டனான்னு தெரியல. காஸ்டியூம் டிசைனர் அவங்க இது முன்னாடி படங்கள் பண்ணியிருக்காங்க.
காஸ்டியூம் டிசைனர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த படத்துக்கு அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற யூனிஃபார்ம்ஸ் நிறைய தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு, அதுக்கு அவங்க நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. அப்புறம் ஒர்க் பண்ண சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். தாரணி ரொம்ப தேங்க்ஸ். சின்ன கேரக்டர் தான் அவருக்கு. விக்ரம் வந்து சின்ன கேரக்டர்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து இவருக்கு 2 பேர் பக்கத்தில் உட்காந்து கூட படத்தில் ஹீரோயின்றது இல்லை. இவர் டபுள் ஆக்ஷன் அடிக்கிறார், அவருக்கு ஹீரோயின் இல்லை. ஆனால் அவர் சின்னதாக வர அவருக்கு ஒரு ஹீரோயின் வேறு கொடுத்துருக்கோம் நாங்கள். அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. கூட நடித்தவங்களுக்கு, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ராவாக நன்றி சொல்லணும்னா 2 பேருக்கு சொல்லணும். ஒன்று என் டேரக்ஷன் டீமு. நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான். நான் ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக தான் இருப்பேன். ஒரு வாட்டி சொல்லுவேன், 2 வாட்டி சொல்லுவேன், 3 வாட்டி சொல்லுவேன், 4 வாட்டி கொஞ்சம் லைட்டாக மூஞ்சி காமிச்சிருவேன். பட் அதுக்காக இவனும் வேலையை விட்டு போகாமல் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டானுங்க அவனுக்கு. ஓகே இவன் கொஞ்சம் கோளாறு தான், ஆனால் தப்பு பண்ணும்போது தான் கோளாறு ஆகிறான் அவன். சும்மா கோளாறு ஆக மாட்டான் அவன். ஒரு 4 வாட்டி சொல்கிறாங்களா, 4 வாட்டி நம்ம புரிஞ்சு போனோம். 5ஆவது வாட்டி தான் அவன் கொஞ்சம் மூஞ்சி காட்டுறான்றது. அந்த தேங்க்ஸ்டா அதுக்கு. 10 பேர் இருந்தானுங்க என்கிட்ட. எல்லோரும் கேட்பாங்க ஃபஸ்ட்டு படத்துலேயே 10 பேரா, ஃபஸ்ட்டு படத்துலேயே 10 பேரா அப்படின்னு. அது ஃபஸ்ட்டு வாட்டி ஒருத்தர் கேட்டார், ஃபஸ்ட்டு படத்துலேயே 10 பேரான்னு. அப்போ யோசிச்சேன் நான் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. செகண்ட் வாட்டியும் திருப்பி ஒருத்தர் கேட்டார், கொஞ்சம் ஓவராக போயிட்டுமோ. 3rd வாட்டி ஒருத்தர் கேட்டார் 10 பேர் அப்படின்னா. ஆமாங்க, அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஓகே கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். நம்ம இவ்வளோ பேர் கேட்குறானுங்க அப்படின்னா அது தப்பு பண்ணல. நம்ம 10 பேர் வேணுங்க, எனக்கு 10 பேர் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பார்க்குறவங்கலாம் கேட்பாங்கல்ல, சார் டேரக்டர் நீங்கள் எனக்கு அசன் டேரக்டர், ஓகேவா அசன் டேரக்டர் சார், ஓகே வான்னு அப்படியே கூப்பிட்டுட்டு நான் போட்டு சேர்த்துட்டேன். அப்படியே 10 பேர் நல்லா வேலை பார்த்தானுங்க. அந்த 10 பேர் ஈக்குவலாக 10 பேர்னு சொல்ல முடியாது, 15 பேர் நான் சொல்லேன்னா அது ஈக்குவலாக அந்த சினிமாட்டோகிராஃபி டீமில் இவங்க டீமில் ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்களும் சேர்த்து எனக்காக வேலை பார்த்தாங்க. படத்துக்காகவும் சரி எனக்காகவும் சரி 15 பேர் தான் சொல்லணும்னா. அந்த 15 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ். டே 1லேருந்து நான் எனக்காக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட அதிகமாக மென்டலி ஃபிசிக்கலி எல்லாமே உழைச்சது, அதிகமாக வேலை பார்த்தோன்னா அவங்க தான். ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. வேறு யாரையா விட்டுனான்னு தெரியல எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிடிக்கும் நம்புகிறேன். நான் ஆசாசியாக ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கோம். அந்த கதையில் படம் ஒன்று பண்ணியிருக்கோம். அது ஒன்று 23rd ரிலீஸ் ஆகிறது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 23rd ரிலீஸ் ஆகும். நீங்கள் எல்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்து நல்லபடியாக எழுதுங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அழைக்கிறோம். அனைத்து உதடுகளுக்கும் தெரிந்த ஒரே சர்வதேச மொழி சிரிப்பு. சிரிப்பு என்பது ஒரு கலை. பறவைக்கு அழகு சிறகு, நமக்கு அழகு சிரிப்பு. தன் உடல் மொழியாலும் உள்ளம் நகைச்சுவையாலும் மனித உணர்வுகளை தனது நகைச்சுவையால் அள்ளித்தளித்து பரிமாறி கொடுத்து பார்வையாளர்களை குஷிப்படுத்துபவர் இவர். மெரினா, மான் கராத்தே, எதிர்நீச்சல், ரெமோ, கத்தி, தங்கமகன், வேலைக்காரன், டெடி என்று காமெடி பாத்திரங்களில் வந்தவர் நாய் சேகரில் கதை நாயகனாக உயர்ந்தார். வித்தைக்காரனில் இரட்டை வேடங்கள், கதை நாயகனாக தொடரும் தி மேஜிக் மேன் சதீஷ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். தேங்க்யூக்கா, நன்றி. நன்றி சொல்கிறதா தான் சார் சொன்ன மாதிரி நன்றி சொல்லதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நிறையா பேருக்கு சொல்லணும். ஃபஸ்ட்டு மீடியா உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்காக மட்டும் இல்லை, நாய் சேகர் அது ரிலீஸ் ஆன டைமில் கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து நிறைய ஃபேமிலி அண்டு குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்ஸஸ் படமாக எங்களுக்கு அந்த டைமில் கொடுத்தது. ஸோ அதோட சக்ஸஸ்னால தான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸில் காஞ்சூரிங் கண்ணப்பன் பண்ணோம். ஸோ அதுக்கும் நீங்கள் கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு இதுவாக இருந்தது. தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அஃப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தேட்டர்கள் ஷேரே பண்ணிச்சு. நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் அண்டு சேட்டலைட் எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு. ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே. அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாவுக்கு உங்களுக்கு. அண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தேட்டரில் ஹீரோ யார் அப்படின்லாம் கவலைப்படாமல் வந்து பார்த்தது தான். கதை நல்லா இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த 2 படங்கள் அந்த படம். ஸோ அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு மிக முக்கியமாக இப்போ இந்த படத்து விஷயம் மட்டும் இல்லை, பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து செக்கு வந்து ஃபஸ்ட்டு அவர் கையில் இருந்து தான் வாங்கினதே. நாங்கள் டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில் தான் வாங்கினோம். ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சார். அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் என்னை கூப்பிட்டுருந்தார் ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன். அப்போ போனப்போ அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. என்னென்னா,
அஞ்சலி கண்ணப்பன் சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு. அது அவர் சொல்லி கேட்கும்போது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு. அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது. அந்த படம் அவர் பார்த்துருக்காரு, அதை பற்றி என்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக இருந்தது. நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதான் இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன். அது அண்ட் அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்பவுமே எவ்வளோ மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன், ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்கள் ஹைதராபாத்தில் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெங்கி வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேன். அவன் நிறையா அவரை பற்றி நிறையா பேசிகிட்டே இருப்போம். நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார், எல்லாத்தையும் பார்ப்போம், இதை பற்றி இது பண்ணுவோம், உங்களை பற்றி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான், லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்றைக்கி கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்க அன்றைக்கி அவனுக்கு பர்த்டே. நான் சொல்கிறேன், சார் நான் சொல்லுவேன் இல்லை சார் வெங்கி அவனுக்கு இன்றைக்கி பர்த்டே சார் அப்படின்னு. அப்படியா, கால் பண்ணியா, விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுவே பெரிய மனசு. ஏன்னா ஓகே நான் சொன்னேன்னு சொல்லியிருந்துருக்கலாம், பட் கால் பண்ணியா விஷ் பண்ணுவோன்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் இல்லை சார் நீங்கள் கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னால் கூட நம்புவாங்களான்னு தெரியாது, யார் விஜய் சார் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாருப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சுருந்துருப்பான், அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம். சரி நான் சொன்னேன், இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னு. என்ன பண்ணுறது, சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஸோ நிச்சயமாக அந்த டைமில் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதுல இவ்வளோ ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோ வந்து நான் நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு இதில் ஒரு விகடன் இன்டர்வியூவில் அதை பற்றி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு, நான் முடிக்கும்போது அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கும் இல்லையோ, பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி. அண்டு கட்சி தொடங்கியிருக்காரு, அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனா வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது, வேண்டிக்கிறேன். அண்ட் இப்போ படத்துக்கு வருவோம். இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறைய இந்த படத்தில் விவியா இருக்கு. ஜென்ரலாக அஜித் சார் படங்கள்ல அந்த வியில் ஸ்டார்ட் ஆகும் நிறையா, வீரம், வேதாளம், அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும். எங்களுக்கு இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேர் வெங்கி, அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேர் விஜய், அண்ட் எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச விஜய் சார் விஜய், டைட்டில் வித்தைக்காரன், இந்த மாதிரி நிறைய வி இதில் இருக்கு. ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட் அதுக்கு தான் சொன்னேன். இதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. அண்டு எல்லாருமே நல்லாவே இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க. ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டு போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு படம் தான். ஹீரோக்கும் டைரக்டருக்கும் ஃபஸ்ட்டு படம், கேமராமேனுக்கும் ஃபஸ்ட்டு படம், அவங்களும் ஹீரோயினாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக தான் ஃபஸ்ட்டு படம். ஸோ அதனால் அவங்க எல்லாரும் ஒரு யங் டீமு. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு இங்கே கூட பேசும்போது சொன்னால் 10 வருஷம் டேரக்டர் இருக்காங்க, அடிக்கடி இது பண்ணுவேன், கோவப்படுவேன், ஆனால் எல்லாரும் இங்கே இருக்காங்கன்னு. இல்லை ஒருத்தன் போயிட்டா, ராஜேஷ் ஒருத்தன் வந்திருக்கானா, வந்திருக்கா தம்பி, கோச்சின்னு போயிட்டான் நடுவில். அப்புறம் இங்கே ஒருத்தன் அபிலாஷ்னு ஒருத்தர் தேங்க்ஸ்லாம் சொன்னால, அவனும் போன வர வரைக்கும் பேசல. 2 சண்டை போட்டுட்டு இப்போதான் ஏதோ பேசியிருக்காங்க. அடுத்த வாரம் ப்ரெஸ் மீட் எடுத்து பேசி தொலைவான்ட்டு அது ஒரு குரூப்ல வேற இருக்கும். டேய் குரூப்ல தூக்குறாங்க, ஏன்டா இல்லை எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு அன்பா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அந்த சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறையா உழைச்சாங்க. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, கேமரா டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும், யார் எந்த டிபார்ட்மெண்ட்ன்றது இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க. அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் இதில் ஒரு மிக நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அது பேசும்போது சொன்னார், விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசிச்சு பார்த்தேன், சார் தளபதி விஜய் மாதிரி இல்லை, தலைவாசல் விஜய் மாதிரி ஆடினாலே பெரிய விஷயம் தான் எனக்குலாம். அவர் கூட கவலைப்படாதே சகோதரா அந்த பாட்டில் செம்மையா ஆடிருப்பாரு. ஸோ தலைவாசல் விஜய் கூட சொல்ல முடியாது, நம்ம ப்ரொடியூசர் விஜய் லெவலுக்கு ஆடினாலும் எனக்கு டான்ஸ்ல பெரிய விஷயம் தான். பட் இதுல ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு ரிச்சி, நம்புறேன். அது கஷ்டமா தான் இருக்கு உண்மையிலே, டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான். நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்றேன். நாங்கள் வந்து இந்த கத்தி ஷூட்ல இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது. ஸோ அவர் ரிஹர்சல் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஸ் சாங்ல அதில் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு ஸ்டெப்பு, உண்மையிலேயே சொல்ல ரிஹர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா காலையில் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், ஷோபி மாஸ்டர் தான் மாஸ்டரு. அந்த ஒரு சென்ட்ரல் பிஜிஎம்ல ஒரு 30 செகண்டு ஆட சொன்னார் அசிஸ்டண்ட்டை. அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார் விஜய் சார். இப்படின்னாரு, ஓகேன்ட்டு ஓகே டேக் அப்படின்னாரு. நான் என்னத்தை பார்த்தாரு, டைலாக்னா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போகலாம், பார்த்து எப்படி ஆட முடியும்னு சத்தியமா சொல்றேன். அப்படியே ஒரே டேக், அது ஓகே, ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு ஒரு தடவை இப்படி ஆட முடியும்னு நிச்சயமா மிகப்பெரிய லெவலில் அவர் நான் வியந்து பார்க்குறேன் விஜய் சாரை.
ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்னே சொல்லிக்க முடியாது. பட் ஓகே, என்னோட சைடில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அண்ட் ஆனந்தராஜ் சார் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஏதோ சில காரணங்களால வர முடியாமல் போச்சு. அவரும் அப்படிதான். எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலையும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் ஒரு நல்ல ஜாலியான ஒரு பர்சன், பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அது காஞ்சூரிங் கண்ணப்பன்ல நான் பார்த்தேன். எல்லா ஒரு தேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கை தட்டுறாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா, கூட்டிகிட்டு வரலையா, அவர் அந்த படத்தில் அந்த மாதிரி வருவார். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அவர் சின்ன வயசுலேயும் நான் பார்த்து பயந்துருக்கேன். புலனு சார்லாம் பார்க்கும்போது அந்த கொண்டு மூஞ்சில் இதெல்லாம் வச்சு அடிப்பார், அப்பெல்லாம் பயந்துருக்கேன். அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கப்புறம் அவர் காமெடின்னு நடிக்க வந்து அப்பயும் பயந்தேன். ஏன்னா என் வேலைக்கு வேட்டு வச்சிட்டாருன்ட்டு எல்லா படத்துலையும் அவரு தான் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்பயும் பயந்தேன். பட் இப்போ அவர் அப்படி பயப்படுறதில்ல. பட் ரொம்ப லவ் பண்ணுறேன். அவரும் நிறைய இந்த படத்துலையும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அந்த மதுசூதனன் சார் அவரும் இந்த நல்ல 3 முக்கியமான வில்லன்களாக இருப்பாங்க. அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்தில் என்னன்னா, அவர் கூட நடிச்ச ஒரு சாம்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவார். என்னன்னா ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துட்டு போனோம்னா அண்ணன் அதுக்குள்ள ஒரு 10 மாடுலேஷன்ல 10 பாடி லாங்குவேஜ்ல ஒன்று பண்ணி காட்டுவாரு. இவர் ஃபர்ஸ்ட் 2-3 வாட்டி நல்லா இருக்குது பண்ணுங்க, நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஒரு 5வது வாட்டி 6வது வாட்டி போகணும் இருக்கு, யாரு அவரு, எதுக்கு இப்படி பண்றாரு, ஏய் டைரக்டர் சொல்றது மட்டும் பண்ணு, ஏன் இப்படி பண்ற நீ. 2 பேரும் அவங்களுக்குள்ள ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஒரு இதுவாக இருக்கும், பார்க்க ஜாலியாக இருக்கும். பட் சாம்சன் அண்ணனுக்கு நிறையா நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். ஸோ அண்ணனும் இன்னைக்கு வர முடியல. ஸோ அவரும் அப்படி தான் ட்ராமா டைம்லேருந்தே எனக்கு பழக்கம். கிரேசி மோகன் சார் ட்ராமாவில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா நடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அவரும் அண்டு ஜப்பான் குமார் அண்ணன் அவரும் வந்து ரொம்ப நாளாக நம்ம பார்த்துருக்கோம். அவரும் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் பாவல் நவகீதன் அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவங்க மேபி இங்கே வரலன்னு நினைக்கிறேன். அண்டு சிம்ரன் குப்தா அவங்க கிட்ட வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த டைலாகை வந்து அந்த அவங்க ஹிந்தி தான், தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை. பட் ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்கில் பேசும்போது கரெக்டாக இருக்கும். லிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். மேபி சில அந்த வார்த்தைக்கு சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப்பு சிங்க் கரெக்டாக இருக்கும். ஸோ டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த டெடிகேஷன், அந்த டைலாகை மனப்பாடம் பண்ணி ப்ராம்ப்ட்லாம் கிடையாது, உண்மையிலே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க. ஸோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பாக அவங்களும் பெருசாக ஜெயிக்கணும்னு நானும் ஒரு நடிகரை ஆசைப்படுறேன். அண்ட் தாரிணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான். சொன்ன மாதிரி எனக்கு 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே தவிர எனக்கு ஒரு ஹீரோயினும் இல்லை. அரை மணி நேரம் நடிச்சான். விக்ரமுக்கு தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதில். ஸோ அதான் இந்த கதையின் நாயகனாக இருக்கும்பொழுது நம்மளை சுற்றி எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு இதுலேயும் ஃபீல் ஆச்சு. காஞ்சூரிங் கண்ணப்பன் எப்படின்னா, இப்போ நம்ம உள்ள தேலி தான் படம் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பாரு, இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியாக வச்சுன்னு இருப்பாரு. எனக்கு கார்த்திக் சாரை காட்டும் போதெல்லாம் எனக்கு தோணும், இது இருக்கட்டும், ஆனால் அவர் கவுண்டமணி சாரை காட்டுங்க, அவர் சண்டை போட்டு தான் ஜாலியாக இருக்குன்னு குழந்தையா பார்த்து ரசிச்சேன். இப்போ நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன். நான் இருந்தாலும் அங்கிருந்து அந்த பக்கம் வந்து ஆனந்தராஜ் சார், கிங்ஸ்லி, விடிவி இவங்கெல்லாம் பண்ணும்போது அது வரட்டும், இவர் நீ ஏன்ப்பா சும்மா சீரியஸா பேசினிருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். இதுலயும் அந்த மாதிரி என்ன சுத்தி எல்லாரும் நிறைய இது பண்ணுவாங்க. பட் ஒரு ஹீரோவா ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்போது அது எப்படி போகணுமோ அப்படிதான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு முயற்சியா தான் நம்புறோம். அது உண்மையிலே ஏர்போர்ட்ல எடுத்தோம். அங்க எல்லாரும் நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல தான் எடுத்தோம். அஃப்கோர்ஸ் இங்க ஒரு அவருக்கே எவ்வளவு சொன்னாங்க, 3 லட்சமா என்னமோ சொன்னாங்க, ரொம்ப இதுவா இருந்தது. பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம். அண்ட் செட்டு எல்லாமே நல்லபடியா இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு. இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு யங் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ. மீதி நடிச்ச எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் விபிஆர் அவரும் அவருடைய ஃபர்ஸ்ட் படம்க்கு நல்லாவே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்கை விட இன்னும் பிஜிஎம்ல நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாரு. எனக்கு அது இன்னும் ரொம்பவுமே பிடிச்சிது. ஸோ ஓவராலாக ஒரு யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம். கேமராமேன் ஒரு நாளைக்கு திட்டுவான் என்ன மட்டும் விட்டு அப்படின்ட்டு. ஸோ யுவாவும் ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு நிச்சயமாக எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன். எல்லாரையும் சொல்லிட்டேன். எடிட்டருக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி வெங்கியை விட அதிகமாக அந்த இடத்துல உட்காந்து அதையே பார்த்து கஷ்டம் தான். ஒரு எடிட்டர் வந்து நம்ம மூஞ்சை பார்த்து பொண்டாட்டி மூஞ்சை விட என் மூஞ்சி தான் நிறைய ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் பார்த்து கஷ்டமான ஒரு வேலை தான். எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து தான் நம்புகிறோம். அண்டு நீங்கள் எழுதுறது தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமாக இருக்கும் நம்பி தான் எடுத்திருக்கோம். ஸோ பிடித்திருந்தால் இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க, இல்லைனாலும் நல்லபடியாக எழுதுங்க. ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வரிசையாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த புது டைரக்டருக்கோ புது ஹீரோஸ் கிரியேட் ஆகி வருவாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கு உண்மையிலே இண்டஸ்ட்ரி. நிறைய புது ஹீரோஸ் வராங்க.
ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க. யார் ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது, படம் நல்லா இருந்தால் நாங்கள் தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இதில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். ஓமை கோஸ்ட் படத்துல தர்ஷா குப்தா நடிச்சாங்க. வித்தைக்காரன் படத்துல சிம்ரன் குப்தா நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு குப்தா ஃபேமிலியா இருக்கு, எப்படி அது சூஸ் பண்ணீங்க சொல்லுங்களேன். என்னங்க குப்தா ஸ்வீட்ஸ் நான் விரும்பி சாப்பிடுவேன், அதனால அதெல்லாம் இல்லைங்க. நான் எனக்கு எந்த யார் ஹீரோயின் அதெல்லாம் நான் தலையிடுறதே கிடையாது. டைரக்டர் யார் சொல்கிறாங்களோ நாங்கள் போய் நிற்பேன், நடிப்பேன், அவ்வளோதான். அதனால என்னுடைய பங்கு இதில் எதுவுமே இல்லை. தானாக நடந்தது தான். தேங்க்யூ. சரி, நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆங்கரோட வாழ்க்கையில் நீங்கள் இப்படி விளையாடலாமா? ஏன்னா நீங்களே வந்து எல்லாத்தையும் ஆங்கர் பண்ணுறீங்களே, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலையும் வந்து அதுவும் நல்ல சம்பளம் வேற வாங்குறதா சொன்னாங்க. ஆங்கர் பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா தான் பண்ணுவேன்னு சொல்கிறதா கேள்விப்பட்டேன். தானா தேடி வருது, நானா தேடி போல. ஓ அதோட பிரசாத் லேபோட ஓனர்ன்றாங்க வேற ஒன்று. அதோட டிடி இவங்க தான் அந்த பிரசாத் லேபோட டிடி. ஓகே, நான் ஓனர்னு சொன்னது என்ன நல்லா இருந்துச்சு தான், நான் பாட்டுக்கு போனல தேவையில்லாம என்ன கேட்டு. கொஸ்டின் ஆன்சர் இந்த படம் பத்தி சதீஷ் கிட்ட யாராவது கேட்கணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், தமிழ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்படி தமிழை வளர்த்தாலும் நல்லது தானேன்ட்டு. டேரக்ட் சார், இங்கே சில வித்தைக்காரன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதில் ஒரு சிம்பிள் வந்து செஸ் போர்டில் இருக்கக்கூடிய கிங்கு வச்சுருக்கீங்க. பட் செஸ் போர்டில் இருக்கிற கிங்குக்கு வேலையே கிடையாது, இதில் ஏன் வச்சுருக்கீங்க? குயினுக்கு தானே வேலை இருக்குது அதிகமாக அதில். இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மோஷன் போஸ்டர் விட்டோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் இந்த கிங்கு தான் எல்லாருமே ஆப்ரேட் பண்ணுறோம். எதிரில் மோஷன் போஸ்டர் எப்படி பண்ணியிருப்போம்னா, ஒரே கிங் இருக்கும், எதிரில் 16 பேர் இருப்பாங்க, மற்ற காயின்ஸும் இருக்கும், சிப்பாய்களும் இருப்பாங்க. இவன் ஒரே கிங் இருந்து 16 பேர் கூடயும் விளையாண்டானா இந்த ஒருத்த எப்படி ஜெயிக்க முடியுன்றத படத்துக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரே கிங் வச்சிருக்கோம். ஆனால் கடைசியில் ராணி தான் நிறைய பவர் இருந்தாலும் ஜெயிக்கிறதுன்னு ராஜா தான். நான் ராணி போய் கூட ராஜா ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ராஜா தான் ஜெயிக்கிறாருன்றது தான், ராணி இல்லைனாலும் ஜெயிக்கலாம். நம்ம சிவா சார் பேசும்போது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அந்த இடத்துக்கு வந்து சதீஷ் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னார். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது வாழ்த்துறவங்க அவங்க மனசில் பெருசாக நினச்சி வாழ்த்துறதானே. அதாவது இப்போ எங்கள் அம்மா என்னை வாழ்த்தும் போது நல்ல ராஜா மாதிரி வருவாடான்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா, ஏதோ ஓரளவுக்கு வருவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசில் வச்சு வாழ்த்துனார், அவ்வளோதான். அது அப்படியே கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். சரி, அப்போ விஜய் ரசிகர் நீங்கள் விஜய் கட்சியில் சேருவீங்களா? நம்ம ஓட்டு போடுறது வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்லலை. பட் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுதான் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன். திருப்பி நீங்கள் அதையும் வந்து சேர்ந்து தான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைண்ணே. இப்போது விஜய் சார் படத்தில் நடித்தா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணணும்னு கிடையாது இல்லையா. நான் வந்து ஒரு ஆடியன்ஸாகவே பார்ப்பேன் இல்லையா, அதனால சேர்ந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை, எனக்கு புரிஞ்சிச்சுண்ணே. அவர் நான் ஹிந்தியில் கேட்குறாரு, ஏதாவது கேட்குறாரு தமிழில். இல்லை, அவரும் நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன். இது நீங்கள் நல்ல கேள்வி, அதை சொல்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளாக அந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் வச்சுருக்காரு. முன்னாடி அவர் நடிகராக இருக்கும்பொழுது மட்டுமே எப்போ கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவார். இன்றைக்கி மினிஸ்டர் ஆகி இவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்பொழுதும் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசி, அது என்ன ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன். அந்த தன்மை அவரை நிச்சயமாக மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும் நான் நம்புகிறேன். எப்படி அவள் தான் சார் மேஜிக் கற்றுக்கிட்டீங்களா? மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? ஏன்னா அதுக்காக நான் என்ன டான்ஸ் கூட தான் கற்றுக்கிட்டேன். அதனால திடீர்னு நீங்கள் போய் டான்ஸ் ஷோ பண்ணுவீங்களா, ஃபைட்டு இப்போ போய் யாராவது பிடிச்சி அடிப்பீங்களான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைண்ணே. பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரம் பண்ணதுக்கே ஒரு மாதிரி இதாக தான் இருந்தது. அப்போ மேஜிக் ஷோ பண்ணுற அளவுக்குலாம் இல்லைண்ணே. அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியல் எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து பார்க்கும்போது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா டான்ஸ் செமையா பண்ணிருக்கீங்க. நன்றி. அது யாரு, உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னாரா? இல்லை, டான்ஸ் மாஸ்டர் தான் கண்டிப்பாக நல்ல ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு இதை நீங்கள் ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க வரும்னு சொல்லி நம்மளை தட்டி கொடுத்து வேலை வாங்கினது தான். ஸோ நிச்சயமாக அவருக்கு தான் அந்த பெருமை அனைத்தும் போய் சேரும். படத்துல டபுள் 2 ரோல் வரீங்க. ஆனா டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு. இதுல யாரை வித்தைக்காரன்னு நினைக்கிறீங்க, நீங்களா டைரக்டரா? வித்தைக்காரன் அவனாக தான் இருக்கணும். ஏன்னா டைரக்டர் தான் ஒரு படத்தோட முக்கியமான இதுன்றதுனால அவன் தான் வித்தைக்காரனாக இருக்கணும்.
அது எம்எல்ஏ இருக்கிற பழைய ஏதோ கோவம், அதனால தான் வந்து அந்த யாரோ நம்பர் கேட்டாங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால வந்து எனக்கு ஹீரோயினே இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி விட்டான். அவன் தான் வித்தைக்காரன். திருட்டு கதை இன்னும் ஒன்று உங்களுக்கு என்ன தோணும்? அது வேற, நான் பேசும்போது எல்லாரும் வந்து இது திருட்டு கதை, திருட்டு கதைன்னா கதை திருட்டு இல்லை, கதையில ஒரு திருட்டு வருது. அதுதான் அதை நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன். கதையில் ஒரு திருட்டு இருக்கிறது. ஆமா, திருடும் கதை, திருட்டு கதை அல்ல. அதான் என்ன ஏண்டா என் மூஞ்ச பார்க்கும்போது ஏன்டா அவனுக்கு அப்படி தோணுச்சுன்னு. நன்றி. இல்லைண்ணே, அதை நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, அப்போ நான் சொன்னது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துறேன். ஒரு த்ரில் படம் ஒன்று எடுக்கணும், ஒரு 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 சேசியாக ஒரு ரேசியாக ஒரு படம் ஒன்று எடுக்கணுன்றமோ சதீஷ் வச்சு ஆக்ஷன் ஒன்று எடுக்க முடியாது. ஸோ ஒரு பெரிய வில்லன் வச்சு ஒரு 4 சும்மா ஆட்கள் வர வச்சு இன்டர்வல் ஃபைட் ஒன்று வச்சு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு அந்த த்ரில் எலிமெண்ட்டாக தான் படம் பண்ணணும், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக, ஒரு ஒரு என்கேஜிங்காக தான் படம் போகணும், என்டர்டெய்னிங்காக தான் படம் போகணுன்ற போது அதுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு பிளாட் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்கும்போது கொஞ்சம் யார் நடித்தாலுமே சரி, சதீஷ் மாதிரி வளர்ந்து வரவங்க நடித்தாலும் சரி, அது பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குன்றதுக்காக தான் அந்த கொள்ளையடிக்கிற கதை ஃபஸ்ட்டு பிடிச்சேன். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். தேங்க்ஸ்ண்ணே, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி அண்ணா அண்ணே இதோ காட்டுறேன். ஆடியோவா வீடியோவா? வீடியோ தான். வீடியோவா? சரி, அது பேசுறத மைக்ல வச்சிருக்கீங்களா? சொல்றேன், நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ப்ரெஸ் உங்களுக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்காது, பட் மேபி இதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதுக்கு தான். ஆமா, முடிஞ்சாலும் நான் இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ட்விட்டர்ல ஒரு போஸ்டாக போட்டுறேன். சவுண்ட் கேட்கல. சதீஷ் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் ஹேவ் அ கிரேட் இயர். தேங்க்யூ. ஸோ நிச்சயமாக அந்த மனசு வந்து ஃபேன்ஸுக்கு பண்ணணுன்ற மனசு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல வகையில் இப்போ எல்லாருக்கும் திருப்பி கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். லவ் யூ ஆல்.